நாம் சிந்திக்கும்படியாக 1 யோவான் புஸ்தகம் அப்போஸ்தலனாகிய பவுல் யோவான் எழுதின முதலாம் நிருபம் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே பிற்பகுதி. 8ஆம் வசனத்தை வாசிங்க. அல்லேலூயா. தேவன் அன்பாகவே இருக்கிறார். 16ஆம் வசனம் வாசிங்க. தேவன் அன்பாகவே இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அவர் நம் மேல் அன்பு கூறுகிற ஆண்டவர். அல்லேலூயா. வேதத்திலே நமக்கு தெரிந்த வேத வசனம் யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறது எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தவரை இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தன்னுடைய குமாரனை தந்து இந்த உலகத்தின் மேல் அன்பு கூர்ந்தார் பிதாவாகிய தேவன். பிரியமானவர்களே, நம் மேல் அன்பாய் இருக்கிற தேவனை நாம் ஆராதனை கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். இன்னும் கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசித்தால், கலாத்தியர் 2:20 அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்புக் கொடுத்த நல்ல கவனிக்கமா. ஆண்டவர் என் மேல் அன்பு கூர்ந்தார். என் மேல் அன்பு கூர்ந்தனுடைய வெளிப்பாடு என்ன? அதுதான் சிலுவை. ஆனா என் மேல் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மையே ஒப்புக் கொடுத்தார். ஒரு வசனம் வாசிங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் போதும். நல்ல கவனிங்க. அவர் நம்மை வைத்த அன்பின் நிமித்தமாக இந்த அக்கிரமங்களிலிருந்து நம்மை மீட்கும்படி அவர் வெளிப்பட்டார் என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையே ஆண்டவர் நம்மை அன்பு கூறுகிறார் என்கிற அந்த ஒரு மையமான ஒரு காரியத்தை முக்கியப்படுத்தப்படுகிறது. பிரியமானவர்களே, நம்ம ஒரு காரியத்தை மறந்துடக்கூடாது. இந்த உலகத்தில் உள்ள அன்புகள் எல்லாம் கோடி, அப்படிதானே? கோடி. ஆனா அவருடைய அன்பு மாறாத அன்பு. அல்லேலூயா. மாறாத அன்பு, அது நிலையான அன்பு. அந்த அன்பை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் என் மேல் அன்பாய் இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர் அன்பை வெளிப்படுத்துகிற சிலுவை, அந்த சிலுவையை நான் நோக்கி பார்த்து கடைசி காலம் மட்டும் இல்லை, 40 நாள் மட்டும் இல்லை, வாழ்க்கையில கடைசி வரைக்கும் இந்த சிலுவை நன்மை ஒருபோதும் மறக்கவே கூடாது. உண்மை கிறிஸ்தவன் சிலுவை நன்மை மறக்கவே கூடாது. அந்த மேல் வைத்த அன்பினுடைய மிகுதிதான் அந்த சிலுவை. நமக்காக தன்னையே முழுவதுமாய் அர்ப்பணித்து கொடுத்த சிலுவை. பிரியமானவர்களே, அந்த அன்பின் நிமித்தம் நம்மை ரட்சிக்கும்படி ஆண்டவர் வெளிப்பட்டார். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 16-17 வசனத்தை வாசிங்க. நல்ல கவனிங்க. நாம் நம்மேல் அன்பு வைத்திருக்கிற தேவன் நமக்கு எல்லா விதத்திலும் நம்மை தேர்ச்சி நம்ம இருதயங்களை ஆறுதல் படுத்துவாராம். பிரியமானவர்களே, அவர் நம்மை ஆறுதல் படுத்துகிறார், தைரியப்படுத்துகிறார். கடந்த ஆகஸ்ட் 23ஆம் தேதி எங்க அப்பா இறந்த உடனே ஒரு விதமான சோர்வு எனக்கு வந்தது. ஏன்னா கடைசி வரைக்கும் எங்க அப்பா கூட இருந்து பார்க்கும்படியான ஒரு சூழ்நிலை. யாரும் பிரச்சனை மாட்டாங்களா அப்படின்னு நினைத்த ஒரு எண்ணம். அப்பா இறந்து போனோடனே அதிகமாக ரொம்ப வேதனைப்பட்டேன். ஆண்டவர் சமூகத்தில் போய் ஜெபிக்க போடுது. அதுக்கப்புறம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 2-3 நாள் எனக்கு நான் எங்கள் அப்பாவை கூட கவனித்ததில் சரியாக சாப்பிடாததுனால எனக்கு உடல் ரீதியாக ஒரு பலவீனம் வந்துச்சு. அதனால்
சாப்பிட முடியல, கஷ்டப்பட்டேன். ஆனாலும் தேவன் 3ஆம் நாளிலே கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய்ன்னு சொல்லி என்னை தேற்றி என்னை தாங்கி, நான் அதே மாதிரி 3ஆம் நாளில் போய் ஆலயத்தில் ஜெபித்த பொழுது ஆண்டவருடைய கரம் என்னை தேற்றினது. நான் பரம தகப்பனாய் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. கவலைப்படாத, தகப்பனாக இருந்து உனக்கு செய்கிற காரியங்கள் எல்லாம் நான் சிறப்பா செய்து தருவேன். இதுவரை செய்தேன், இனியும் செய்வேன். அல்லேலூயா. ஆகவே இன்னும் தகப்பனார் கொடுத்த அன்பையும் சேர்த்து நீ உணர்வாய் என்று சொல்லி ஆண்டவருடைய இடத்திலே தேற்றி தைரியப்படுத்தினதை, ஒரு உற்சாகமூட்டினதை என்னால் உணர முடிந்தது. அல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்மை தேற்றுகிறார், நம்முடைய அன்பின் நிமித்தம் நம்மை தேற்றி வழிநடத்துகிறார். கவலைப்படாத, நான் இருக்கிறேன், நான் உன் மேல அன்பா இருக்கிறேன் அப்படின்னு நம்மை தேற்றுகிறார். பல வேளையில நாம் அன்பு கூறுகிறவர்கள் நம்முடைய அன்புக்கு பார்த்தவாளர்களா இல்லாத போது ஒரு சோர்வு வருது. அப்படிதானே? அப்படிதானே? அது குடும்பத்தினராக இருந்தாலும் சரிதான், அது உறவினராக இருந்தாலும் சரிதான். அவங்க மேல ரொம்ப அன்பு வச்சிருப்போம். ஆனா அந்த அன்பு அவங்க உணராம செயல்படும் போது நமக்கு ஒரு சோர்வு வருகிறது. ஆனால் ஆண்டவர் ஒருபோதும் மாறாதவர். அவருக்கு மேல நம்ம அவர் மேல அனுபவிக்கும் போது அந்த அன்புக்கு அவர் பாத்திரமாதான் நடந்து அவர் எல்லா சூழலிலும் நம்மை கைவிடாதபடி காத்துக் கொள்வார். அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, அவருடைய அன்பை உணர்ந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஓசியா 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்கிறது, அன்பின் கையினால் உன்னை கட்டி இழுத்தேன். அல்லேலூயா. அன்பின் கையினால் உன்னை கட்டி இழுத்தேன். ஆனா எங்கேயோ இஸ்ரவேலுக்கு காணியாட்சிக்கு புறம்பாய் இருந்த என்னையும் உங்களையும் அன்பின் கையினால் ஆண்டவர் என்ன செய்தாரா? கட்டி இழுத்தார். அதனாலதான் நினைக்கிறோம், தாயின் கருவிலே ஆண்டவர்களை தெரிந்து கொண்டார், நம்மை தெரிந்து கொண்டார், நம்மை பெயர் சொல்லி அழைத்தார், நம்மை முன்குறித்தார், நம்மை அவருடைய பிள்ளைகளாய் மாற்றினார். அல்லேலூயா. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அதனாலதான் ஒரு முருகன் உட்கார்ந்துருக்கான், ஜான் பில்லிவரன், ஒரு சிவசுப்பிரமணியம் உட்கார்ந்துருக்கான், சில்வான் டேனியல், ஒரு சுரேஷ். எப்படி ஆண்டவருடைய அன்பு அன்பின் கையினால் இழுத்தார். அல்லேலூயா. எங்கேயோ இருந்தோம், இயேசுக்கும் பிறப்புல இருந்து சம்பந்தம் இல்லைதானே? அவரை மேல வச்ச அன்பு, முன்னாலேயே முடிவித்த அன்பு எங்களை கட்டி இழுத்தது. அல்லேலூயா. நம்மை அன்பின் கையினால் தேவன் கட்டி இழுக்கிறார். அந்த அன்பை உணர்ந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏசாயா 63ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் விதமாக சொல்கிறது. ஏசாயா 63:9 வாசிங்க. அன்பின் நிமித்தமும் நல்ல கவனிக்கமா, அன்பின் நிமித்தம் அவனை தூக்கி சுமந்து வழி நடத்துகிறார். அல்லேலூயா. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளிலே சுமந்து போவது போல ஆண்டவர் உங்கள் மேல் வைத்த அன்பின் நிமித்தம் உன்னை தூக்கி சுமந்து வழி நடத்துகிறார். அல்லேலூயா. கவலைப்படாத, கவலைப்படாத. உங்கள் மேல் உண்மையான அன்பு வைத்திருக்கிற ஒருவர் இருக்கிறார். அதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் ஒரு குடும்பத்தின் மேல் அன்பு கூர்ந்த காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. அன்பா இருந்தார், குடும்பத்தின் மேல் அன்பா இருந்தார். நடந்தது என்ன? இங்க ஒரு இழப்பு வந்துச்சு. அன்பா இருந்த லாசரு மரித்து விட்டான். ஆனால் அப்போது இயேசுவுக்கு செய்தி சொல்லப்படுது. அவர் முதல்ல சுலகமா இருக்கும்போதே செய்தி வந்துச்சு. ஆனா அவர் அந்த இருந்த ஊர்ல இருந்துச்சாரு, போகல. சுலகமா இருக்கும்போது சுகமாகபடி போகல. மரித்து போன பிறகு கல்லறைக்குள்ள வைத்த பிறகு 4 நாள் கழிச்சு ஆண்டவர் போகிறார். பிரியமானவர்களே, எல்லாரும் கேட்கிறாங்க, இவங்க மேல அன்பு வச்சிருந்தார் தானே, இந்த குடும்பத்து மேல அன்பு வச்சிருந்தார் தானே, இவர் உடனே வந்திருக்கணும்ல. கொஞ்சம் கவனிங்க. உடனே நம்ம மேல அன்பு வச்சிருக்காரு, இப்ப நம்ம மேல ஒருத்தர் அன்பு வச்சிருந்தா கூட்டோட என்ன செய்யணும்? அப்படிதான் நம்ம எதிர்பார்ப்போம். இப்ப ஆண்டவர் செய்தி சொல்லியாச்சு, இப்ப கூட்டோட வரலையே, இப்ப எல்லாம் முடிஞ்சு போச்ச, கல்லறைக்குள்ள வச்சாச்ச, இன்னும் என்ன நடக்கும்? பிரியமானவர்களே, ஆண்டோடைய அன்பு வெளிப்படல நம்ம நினைக்க கூடாது.
அவருடைய அன்பு மாறாதது. நிச்சயமா அவருடைய அன்பு வெளிப்படும். அல்லேலூயா. ஏற்ற சூழ்நிலையில வெளிப்படும். அப்ப மார்த்தா சொன்ன, ஆண்டவரே கல்ல போட சொல்றீங்க, நாருமே அப்படி சொன்னார். மார்த்தாலே நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய், லாசருவே வெளியே வா என்று சொன்னார். ஒருவேளை அந்த சுகவீனத்துல இயேசு சுகமாக்கியிருந்தா ஆண்டவர் அவங்க மேல வச்சிருந்த அன்பை, அம்மா சுகவீனமா இருந்தாங்க, இவர் வந்து சுகமாக்கினார் அப்படி போயிருக்கு. இப்ப உயிரோடு எழுப்புறதுனால ஆண்டவருடைய அன்பை எல்லாரும் உணர்ந்து கொண்டார்கள். அல்லேலூயா. பிரியமான தேவஜனமே, ஆண்டவருக்கு மேல அன்பா இருக்கிறார். அந்த அன்பு உடனே வெளிப்படல, கூட்டோட பதில் வரலன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பா பதில் வரும். தேவன் உங்க மேல வச்சிருக்கிற அன்பு மாறாதது. அதனால அதை சந்தேகப்படாது. என்ன செய்யாதீங்க. ஒருவேளை மற்றவங்க சந்தேகப்பட்டிருப்பாங்க, லாசரோடு கூட அவருடைய வீட்டாரோடு கூட இருந்தவங்க சந்தேகப்பட்டிருப்பாங்க, உண்மையுமே அன்பு வச்சிருந்தாரா அப்படின்னு சந்தேகப்பட்டிருப்பாங்க. ஆனா இயேசுவுக்கு தெரியும், ஏற்ற நேரத்துல நான் அன்பு கூறுகிற குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் மேல் அன்பாக இருக்கிறார், ஏற்ற நிலையில அவரை ஆசீர்வதித்து உயர்த்துவார். இன்னும் பாருங்க, யோவான் என்ற ஒரு சீசன் ஆண்டவர் அவன் மேல அன்பா இருக்கிறார் வேதம் சொல்லுது. ஆனா யோவான் 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிங்க. இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீசன், இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீசன், அவருடைய மார்பிலே சாய்ந்து கொள்ளும்படி அனுமதி பெற்றிருந்த அந்த சீசன், அந்த சீசன் எழுதின சுவிசேஷம் தான் இந்த யோவான் சுவிசேஷம். அப்புறம் 1 யோவான், 2 யோவான், 3 யோவான். அந்த சீசனுக்கு தான் ஆண்டவர் வருகையை குறித்து சொல்லி வெளிப்படுத்துகிற விசேஷத்தை எழுத வைத்தார். நீங்க மற்ற சுவிசேஷத்தை விட இந்த யோவான் சுவிசேஷம் ரொம்ப ஒரு அன்பினுடைய வெளிப்பாடா இருக்கிறத நீங்க அதிக இடத்துல பார்க்க முடியும். ஆகவே இயேசுவினால் அன்பு கூறப்பட்ட சீசன், அவருக்கு என்ன வெகுமதி கிடைச்சது? இயேசுவினால் அன்பு கூறுகிற சீசனுக்கு என்ன வெகுமதி கிடைச்சது சொல்லுமா? ஸ்திரீயே சொல்லுங்க, அதோ உன் தாய், உன் மகன். சீசனே அதோ உன் தாய். 19 யோவான் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசிங்க. நமக்கு அன்பாயிருந்த சீசனை, நமக்கு அன்பாயிருந்த சீசன் அவன் ஒரு பெரிய பொறுப்பை ஒப்படைக்கிறார். உலக பிரகாரமான தாயாக ஆண்டவர் செய்தாரு, ஒப்படைத்தார். ஆனால் அவனுக்கு தெரியும், நான் இதன் மேல வச்சிருக்கிற அன்பை உணர்ந்து இருக்கிறான், நிச்சயமா இதை சரியா செய்வான்னு தெரியும். அல்லேலூயா. நம்ம அன்பு கூறுகிற தேவன் நம்மை ஆசீர்வதித்து நம்ம அன்பு கூறுகிறார். சரி, இப்ப நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் நம்ம மேல அன்பு வச்சிருக்கிறாரு, நம்ம என்ன செய்யணும்? அதை மாத்திரம் வேகமா சிந்தித்து நம்ம ஜெபிக்க போறோம். நம்ம செய்ய வேண்டிய காரியம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். மத்தேயு 22:39. 38 வாசிங்க. 33 வசனம் வாசிங்க. உன் முழு இதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. ஆண்டவர் நம்மில் அன்பு கூறுகிறார். அவருடைய அன்பு நம்மை மேன்மையாக இருக்கிறது, நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தருகிறது, ஏற்ற நேரத்தில் நம்மை உயர்த்துகிறது, எல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனா நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? நம்ம அன்பு கூறுகிற ஆண்டவர் மேல நம்மளும் என்ன செய்யணும்? அன்பு கூற வேண்டும். இயேசுவிடத்தில் அன்பா இருக்கிறீங்களா? சொல்லுங்க. அதனால அன்பு வச்சிருக்கிறோமா அப்படின்னு யோசித்து பார்க்கணும். பிரியமானவர்களே, எப்படி அன்பு கூறணும்னா முழு இதயத்தோடு, முக்கால் இதயத்தோடு இல்லை, அரை இதயத்தோடு. எப்படி அன்பு கூறணும்? முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு. இன்னொரு இடத்துல பார்க்கிறோம், முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக. பிரியமானவர்களே, ஆண்டவர் அந்த அளவு அன்பு கூற அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப எல்லாத்தையும் கேட்டா சொல்லுவோம், ஆமா ஆண்டவர் மேல அன்பா தான் இருக்கோம், யாருமே மாற்றுக்கிறது சொல்லவே மாட்டோம். ஆண்டவர் மேல அன்பு இல்லாம ஆலயத்துக்கு வருவோமா அப்படின்னு சொல்லலாம். நீங்க ஆண்டவர் மேல அன்பு வச்சிருந்தா உங்கள்கிட்ட சில காரியங்கள் இருக்கான்னு நீங்க
செக் பண்ணி பார்க்க போறேன். இப்ப நான் என்ன செக் பண்றேன், ஒவ்வொருத்தரும் செக் பண்ணு. இதெல்லாம் இருந்தாதான் நீங்க ஆண்டவர் மேல அனுபவிச்சிருக்கீங்க. சரிதானே? வாசிக்க பார்ப்போம். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 15 வசனம் வாசிங்க. யோவான் 14:15. சத்தமா வாசிங்க. அல்லேலூயா. நீங்க அன்பா இருந்தால் என்ன செய்வீங்களா? கற்பனைகளை கைக்கொள்ளும். ஆண்டவருடைய வார்த்தைகளை கைக்கொள்வீங்க. 21 வசனம் 14:21. நல்ல கவனிக்கமா. இப்ப டெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆண்டவரத்துல அன்பா இருந்தா அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள. 23 வசனத்தை வாசிங்க. 14:23. வசனத்தை கைக்கொள்வான். நீங்க ஆண்டவரால் அன்பா இருக்கிறீங்க, வார்த்தையில சொல்றீங்க, ஆனா அவருடைய வசனத்தை கைக்கொள்றீங்களா? சொல்லுங்க. கைக்கொள்றீங்களான்னு யோசித்து பாருங்க. சும்மா வார்த்தையில சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமா நான் இயேசுவை நேசிக்கிறேன், ஐ லவ் ஜீசஸ் சொல்லலாம், வார்த்தையில சொல்லலாம். செயல் என்ன தெரியுமா? அவருடைய வசனத்தை கைக்கொள்ளுதான் மட்டும்தான் அவருடைய அன்பு. அல்லேலூயா. ஆமென். இந்த வேதத்துல வாசித்து பாத்தீங்கன்னா 1 யோவான் 3:1 அவர் நம்ம மேல் வைத்த அன்பு பெரியது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆகவே நாம் அவர் மேல் அன்பு கூற அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இரண்டாவது நம்ம ஆண்டவர் மேல அனுபவிச்சிருந்தாலும் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளுவோம். இரண்டாவது ஆண்டவர் மேல அனுபவிச்சிருந்தா நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? ஆண்டவர் பேதுருவை பார்த்து கேட்டார், பேதுருவே, யோவான் 21 அதிகாரத்துல இவர்களிலும் அதிகமான இடத்தில் அன்பா இருக்கிறாயா? ஆமா ஆண்டவரே, அன்பா இருக்கேன். என் ஆடுகளை முதல்ல சொல்றாரு, ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. அப்புறம் சொல்றாரு ஆடுகளை. யோவான் 21, 15, 16, 20 வசனங்களை வாசித்து பாத்தீங்கன்னா ஆண்டவர் 3 தடவை கேட்கிறாரு. அவன் 3 தடவை பல்லு வச்சதுனால 3 தடவை கேட்கிறாரு. கேட்டுட்டு சொல்றாரு, நீ அன்பா இருக்கிறான்னு சொல்ற, ஆனா என் ஆட்டுக்குட்டிகளை என்ன செய்யணும்? என்னுடைய ஊழியத்தை செய்யணும், எனக்காக ஏதாவது செய்யணும். அதுதான் நீ என்ன அனுப்புவதற்கான அடையாளம். அல்லேலூயா. முதலாவது என் வசனத்தை கைக்கொள்வது நீ என்ன அனுபவிச்சதற்கான அடையாளம். இரண்டாவது எனக்காக என் ஊழியத்தை செய்வது. ஏதாவது ஒரு விதத்தில் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒரு மிஸ்டரி. அல்லேலூயா. அடையாளம் படித்தவங்க தான் மிஸ்டரி அல்ல. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒரு மிஸ்டரி. பள்ளியில் ஆசிரியராக இருந்தாலும் சரிதான், எங்க வேலை செய்யறாலும் சரிதான், ஒவ்வொரு நபரும் ஒரு மிஸ்டரி. வேதம் சொல்கிறது, சுவிசேஷத்தை அறிவிக்காததால் எனக்கு நான் சொல்ல மாட்டேன். சுவிசேஷத்தை அறிவிப்பது என்ன விடுந்த கடமையா இருக்கிறது. ஆண்டவர் மேல அன்பு கூர்ந்தால் அவரை பற்றி சொல்லாம இருக்க முடியுமா? அவருக்காக எதையாவது செய்யும். சிலராவது இயேசுவின் அன்பை அறிந்து கொள்ள நாம் எதையாவது செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி செய்தால்தான் ஆண்டவர் மேல அன்பு கூறுவதற்கான அடையாளம். இந்த காலை ஆராதனை மற்ற ஜெபங்கள் மற்றெல்லாம் உங்க வாழ்க்கையின் ஆசீர்வாதம், உங்க வாழ்க்கையின் விடுதலை, உங்க வாழ்க்கையில உயர்வு, உங்க குடும்பத்தின் ஆசீர்வாதம், உங்க மூலமா சபைக்கு ஆசீர்வாதம், இதெல்லாம் அதுதான். ஆண்டவருடைய நாம உங்க மூலமா மகிமைப்படுது, அதுதான். ஆனா ஆண்டவர் மேல அன்பு கூறுகிற இந்த வார்த்தை எப்போ முழுமை அடைகிறா, நீங்க அவருடைய வசனத்தை கைக்கொள்ளும் போதும் அவருடைய வேலையை செய்யும். ஒரு காரியம், சும்மா சொல்லுங்க. நீங்க போய் ஒரு சோழா போய் போட்டுட்டு கொஞ்சம் டாக்ஸ் புதிய ஏற்பாடு எடுத்து வச்சுக்கிட்டு போய் ஒவ்வொருத்தருக்கா கொடுத்து புரியுங்க. அப்படி இல்லை, சும்மா அன்றாட வாழ்க்கையில நீங்க செய்யலாம். உங்களை பார்த்து பேசுறவங்க கிட்ட சொல்லலாமாக்கா? சொல்லுங்க, சொல்லலாம்ல? ஆமா, உங்கள்கிட்ட பேசுறவங்க அவங்க சொல்லும் போது இயேசு இருக்கிறாரு அவர்கிட்ட சொல்லி பாருங்க. இந்த ஆலயத்துக்கு இங்க போய் பிரேயர் பண்ணி பாருங்க. ஒரு தடவை பையன் அப்படி சொல்லலாம்ல? அதுல யாராவது கஷ்டம் இருக்கா? ஒரு கஷ்டம். பிரியமானவர்களே, இயேசுவை சொல்லு. ஆண்டவர் சொன்னாரு, என் மேல அன்பா இருக்கிறாயப்பா, என்
தேவ சமூகத்திலே நம்ம அர்ப்பணிப்போம். இன்னைக்கு அநேகருடைய அன்பு தணிந்து போகின்ற சூழலை நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து மீண்டும் வரும்பொழுது அன்பு தணிந்து போகும். எல்லா இடத்துல மகன் தகப்பனுக்கு விரோதமாக இருந்து தகப்பனை கொலை செய்கிறான், பெற்ற தாய் பிள்ளையை கொலை செய்கிறார். கேட்கல வாசல் பாருங்க, அன்பு தணிந்து போகிற சூழலை பார்க்கும் எல்லா இடங்களும். ஆனா நம்ம ஆண்டவர் மேல வச்சிருக்க அன்பு என்ன செய்யக்கூடாது, குறையவே கூடும். நாளுக்கு நாள் கூட நம்ம தவறு செய்யக்கூடாது, குறையக்கூடாது. ஆண்டவர் வெளிப்படுத்தல 7 சபைகளுக்கு பேசுற, அதுல ஒரு சபைக்கு பேசும்போது அவர் சொல்லுகிற காரியம் வெளிப்படுத்த 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. ஆதிகளை கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று பெரிய ஒரு குறை. அப்ப நீங்க ரொம்ப ரசிக்கப்பட்ட நாட்கள்ல எப்படி அன்பா இருந்தீங்க ஆண்டவர் மேல கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒவ்வொருத்தரும் யோசித்து பாருங்க. அப்ப ஆண்டவர் மேல எவ்வளவு அன்பு வயிறாங்க. இப்ப உலகம் வந்தோடனே, உலகம் சுத்தி வந்தோடனே ஆண்டவர் மேலோட அன்பு குறைஞ்சது இல்ல. பிரியமானவர்களே, ஆண்டவர் அதிகமாய் நேசிக்க, அவர் மேல் அதிகமாய் அன்பு கூற, அவர் அன்பில் குறைந்து போகாமல் இருக்க நம்ம ஒப்புக் கொடுப்போம். காரணம், அவர் அளவுக்கு நம்ம மேல யாருமே அன்பு கூற முடியும். ஆகவே பிரியமானவர்களே, அவரிடத்தில் அன்பாயிருங்கள், அவரை நேசியுங்கள். அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு நிச்சயமாய் உண்டு. ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், அன்பை எதிர்பார்க்கிறார். நீங்கெல்லாம் அவர் மேல அன்பு செலுத்தணும்னு அவரு எதிர்பார்க்கிறார். அப்ப எதிர்பார்ப்போடு இருக்கிறார். இந்த பேதர் மறுதல் சொன்ன ஆண்டோட உள்ள சோர்வு போயிடுச்சு. இயேசு அவரை திரும்பி பார்த்தார். பேதுருவே, இவ்வளவு நாளை என்னோட இருந்தீங்க, இந்த மறுதலிச்சிய திரும்பி பார்த்தார். பேதுரு அந்த பார்வையிலேயே மனம் தெரிவித்தார். அல்லேலூயா. மனம் கசந்து அழுது, ஐயோ அவர் செய்கின்றன. பிரியமானவர்களே, ஆண்டோட அன்பை உணர்ந்து கொள்ளுங்கள். அவர் மேல் அன்பு கூர்ந்து முழு அன்பை ஆண்டவர் மேல வைங்க. அதுக்கப்புறம் தான் வீட்டுக்காரர், அதுக்கப்புறம் தான் வீட்டம்மா. முதல் அன்பு யாருக்கு தான்? இயேசு. அல்லேலூயா. அவர் மேல் அன்பு கூறுங்கள். அவர்களை ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார். இரண்டாவது, இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. முதல்ல ஆண்டவர் மேல அன்பு வைக்கணும். இரண்டாவது மற்றவர்கள் மேலேயும் அன்பு வைக்கும். வேதம் சொல்றது, தன் கண்ட சகோதரிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவார்? சும்மா வார்த்தையில சொல்லும் அன்பு கூறுறேன். ஆனா கண்ட சகோதரன் கூட பிறந்த சகோதரன் மட்டும் இல்லை, பக்கத்து வீட்டுக்காரன் நமக்கு யாருதான் சகோதரன். நம்ம ஆபீஸ்ல, நம்ம இடத்துல, நம்ம போற இடத்துல, வேலை செய்யறவங்க இடத்துல, நம்ம கூட இருக்கிறவங்க சகோதரர்கள் தான். அவங்க மேல உங்களுக்கு அன்பு கூற முடியலன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆக எல்லா இடத்திலும் அன்பு கூற அழைக்கப்பட்டிருக்கிறோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிங்க. 1 யோவான் 3:23. ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையாய். பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும். கிறிஸ்தவம் அன்பிலே தான் இருக்கு. உங்கள்கிட்ட தான் தேடணும். இவங்க சர்ச்சுக்கெல்லாம் போறாங்கல்ல, காலையில் எழுப்பி போறாங்கல்ல, இவங்க பேச்சுல அன்பு தெரியுதா? இவங்க செயல்ல ஏதாவது ஒன்று கேட்டாலும் எரிஞ்சு பேசுறீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, டெய்லி சர்ச்சுக்கு போறீங்களே, கொஞ்சம் அன்பா பேசக்கூடாதா? சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. வீட்டுக்காரரே சொல்லுவார், மாடல போய் இதைதான் நீ படிச்சு வந்தியா, வீட்டுக்காரங்க சண்டை போடுறது அப்படின்னு கேட்பேன். அதுதானே இங்க நல்ல ஜோம் பண்ணி உட்காந்து ஜோம் பண்ணிட்டு அங்க போய் வீட்டுக்காரங்க எடுத்து வாங்கியிருப்பாங்க. பிரியமானவர்களே, அன்பு கூற அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்பு கூற அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். இதுதான் கிறிஸ்துவனுடைய பிரமாணம். இன்னும் 4ஆவது, அதே 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்பே தெரியுது. அல்லேலூயா. ஒவ்வொரு விசுவாசம், நம்பிக்கை, அன்பில் மூன்றும் நிறைந்திருக்கிறது. இவைகளில் அன்பே தெரியுது. அல்லேலூயா. கிறிஸ்டோபர் ஒரு சார் வேலை பார்த்தாங்க சேர்த்து ரொம்ப நாள். அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் போய் சொல்லுவோம், பிறப்பை மற்ற ஆசிரியர் சொல்லுவாங்க, பிறப்பை கையாளாதவன் தன் மகனை பகைக்கிறார். அவர் அடுத்த வசனத்தை சொல்லுவார்,
அவன் மேல் அன்பா இருக்கிறவனோ அவன் ஏற்கனவே நம்ம இடத்தை பிடிச்சுக்கிட்டு விரம்ப தூக்கிட்டு துரத்தி வரும். ஏன்னா வீட்டுக்காரங்க ஒரு திணி விளக்கல்ல துரத்தி வரும். ஆனா அடுத்த வசனம் சொல்லுது, அவனிடத்துல அன்பு கூறுகிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிச்சு. அல்லேலூயா. அந்த வசனத்தை கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ண, கடைசி வரைக்கும். இப்ப 2 நாளைக்கு முன்னால ஒரு இடத்துல பேசிட்டு சொன்னேன், கிறிஸ்தோபசாரம் தெரியுமா அப்படின்னு சொன்னேன். எப்படி அவரை ஞாபகம் சொல்றீங்க? அவரை அடிக்கவே மாட்டேன், எப்ப பார்த்தாலும் அன்பாவே பேசுவார். அல்லேலூயா. மறக்கல இன்னைக்கு வரைக்கும் மறக்கல. அவர் ரிட்டையர்ட் ஆகி பல வருஷம் ஆயிடுச்சு, ஆனால் மறக்கல. பிரியமானவர்களே, அன்பு கூற அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்பு தேவனால் உண்டாகிறது. பாப்பா யாரெல்லாம் வீட்டில் ஒவ்வொரு வீடாவது கேட்கணும், சரி வீட்டம்மா அன்பா இருக்கிறதா, வீட்டையே அன்பா இருக்காங்களா அப்படின்னு ஆமா கேட்க விட்டு கொடு. அன்பு விட்டு கொடு. தேவன் நன்மைகளுக்கு அன்பினால சொந்த குமாரனே நமக்காக கொடுத்தார். கொடுத்து அன்பு கூற அழைக்கப்பட்டிருக்கிறோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தெல்லாம் வீட்டில் போய் வாசிப்போங்க. அங்கெல்லாம் வேத சொல்லுது, நாம் மற்றவர்களுக்கு அன்பு கூற அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ நம்ம அன்பு கூறுகிறது மூலமா ஒரு ஆத்மாவை இழுத்துக் கொள்ளலாம். அன்பு கூர்ந்து கட்டாமலே ரொம்ப அன்பா பேசுறாங்க, அப்ப இவங்க சொல்ற தெய்வம் உண்மையாதான் இருக்காரு அப்படின்னு அவங்களை சிந்திக்க வைக்கும். அல்லேலூயா. அன்பு கூர்ந்து ஆத்மா ஆதாயம் செய்யுங்க. அன்பை வெளிப்படுத்தினாலே ஆட்டோமேட்டிக்கா வரும். அல்லேலூயா. அதற்கு நாங்கள் ஒப்பு கொடுப்போம். தேவன் நம்மை அன்பா இருக்கிறார். நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுவோம், சகோதரர்களிடத்தில் எல்லாரிடத்தில் அன்பு கூறுவோம், குறிப்பாக குடும்பத்தினரிடத்தில் அன்பு கூறுவோம், உறவினரிடத்தில் அன்பு கூறுவோம். அவங்க அன்பு மாயமற்றதா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம உண்மையா அன்பு கூறுவோம். ஆனா ஒரு காரியத்தில் அன்பு கூறுகிறார், உலகத்திலும் அதனுடைய இசையின் மேலையும் அன்பு கூறாது. அவன் தேவனிடத்தில் அன்பாக இல்லை சொல்லுது. உலகத்தின் மேல் அன்பு கூறக்கூடாது. ஆனா உலகத்தின் கிரியைகள், ஆசா பாசங்கள், உலகத்தின் சிற்றின்பங்கள், அதன் மேல அன்பு கூறக்கூடாது. அதை தேவன் வெறுக்கிறார். ஆனா சகோதரர்களிடத்துல எல்லாரிடத்திலையும் நாம் அன்பா இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். சரி, அன்பா இருக்கிறது அவங்க காரியத்தை நம்ம உடன்படலாமா? நான் வந்தாலும் அன்பா இருக்கிறேன். சாலமோன் பண்ணார் பார்த்தீங்களா? சாலமோனுக்கு வைஃப் எத்தனை? 250 ஃபர்ஸ்ட் வைஃப், 750 செகண்ட் வைஃப், 250 மனைவி, 250 மறுமனை ஆணையம். மொத்தம் எத்தனை? 1000 ஒருத்தர். ஆமா, கடைசியில் என்ன ஆயிடுச்சு? பாகாலுக்கு படைக்கப்பட்டவர்களை கொண்டு வந்து வச்சு சாலமோன் ஒரு வழி பண்ணிட்டாங்க தானே, தெரியும் தானே? பைபிள் எழுதியிருக்கு. பிரியமானவர்களே, அன்பு கூறுவது அவங்க மேல ரொம்ப அன்பா இருக்காங்க, அதனால அவங்க கூட்டெல்லாம் வாங்கி அவங்க போற இடத்துல நானும் போறேன், இப்படிதான் வருது. அவரை நான் திருத்த போறேன், அப்படியே அவங்க அனுபவிச்சு திருத்த போறேன். அவர் போற இடத்துல போறாரு, சினிமாவுக்கு கூட்டு போனார், இவரும் போயிட்டேன். அன்பு வச்சுருந்தா போனோம்ல, அப்படி போயிட்டேன். கடைசியில அவர் மனம் திரும்பிட்டார், ஊழியக்காரரால மனம் திரும்ப முடியல. இப்படி போயிருக்கிற ஆத்மா, இப்படி சில ஆத்மா பார்க்கணும், கவனமா. ஆனா நீங்க அன்பு மற்றவங்களால் அனுபவிக்கணும். ஆனா அந்த அன்பு வேதத்துக்கு உட்பட்டு இருக்காது, அதை மீறிடக்கூடாது. ஆனா அதற்கு தகுந்த மாதிரி அன்பு கூற அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனிடத்துல ரொம்ப ஃப்ரீயா சந்தோஷமா அவரை நேசிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவரை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவோம். ஜெபம் செய்வோம். அவரை நோக்கி